ஹலோ வீவர்ஸ், நான் தான் உங்கள் ஷாதினி. இன்னைக்கு உங்களுக்கு நான் கோல்டன் ஃபிஷ் கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் கலர் கலராக நிறைய ஃபிஷ் இருந்துச்சாம். அங்கே இருக்க மனுஷங்களாம் அது பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால அந்த ஃபிஷ்லாம் ஒன்றா சேர்ந்து காட் கிட்ட போயிட்டு எங்களை பிடிச்சி சாப்பிட்ற மனுஷங்க எல்லாரையும் நாங்கள் தான் பிடிச்சி சாப்பிடணும்னு சொல்லிச்சான். அதனால அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அவங்க எல்லாரையும் வாசு மீனாக மாத்திரன்னு சொன்னாராம். இப்போ கலரே இல்லாத மீனெல்லாம் நம்ம பிடிச்சி சாப்பிட போகிறோம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மண்ணால் செஞ்ச ஒரு குட்டி குண்டா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எண்ணெய் நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் எடுத்து போட்டுக்கணும். நல்லா கலக்கி விடணும். ஒரு பூண்டு எடுத்து நசுக்கிக்கணும். நசுக்கிட்டதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். கறிவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மீனுக்கும் நம்மளுக்கும் நல்லது. முதல்ல மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் மீன் மசாலா. இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு எடுத்து போட்டுக்கணும். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்து ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் மிளகாய் நம்ம சின்ன சின்னசா கட் பண்ணி வச்சு போடணும். இப்போ கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கணும்.
அப்புறம் கொஞ்சம் நல்லா கலக்கி விடணும். கருப்பா இருக்குன்னு பார்க்காதீங்க, அதுக்கு பதிலாக தான் நம்ம கிட்ட வெள்ளை மீன் இருக்கே. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வாஸ்து இல்லாத மீன் எடுத்து உள்ள போட்டுக்கணும். வாவ், இவ்வளோ டேஸ்டான மீன் ரெடி ஆயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இப்படி வால் தெரிஞ்சாதான் மீன் டேஸ்டா இருக்கும். இப்படி நல்லா மீன் வாசனை வரப்பதான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடணும். வாவ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இப்ப மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்காக டேஸ்டான சுவையான மீன் குழம்பு தயார். இந்த மீன் கதையும் மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு குட்டி கதையோட உங்களுக்காக நான் காத்திருக்கேன்.